பதற்றப்படாதே, அம்மா அழைத்து விட்டேன். வேகம் எடுக்காத உன் நிலையில் இருக்கின்ற வாழ்க்கை மனம் பட்டுப்போன ஒன்றை நினைத்து கொண்டு அங்கு வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றது. ஊக்குவிக்க யாருமின்றி இருக்கின்றாய். என்னிடம் மனதால் துவண்டு போய் இதற்கு மேல் நான் என்ன செய்வது தாயே என்று கலங்குகின்றாய். கலங்காதே, பொறுமையாக இருந்துவிட்டேன். இதற்கான பலன் எப்பொழுதுதான் கிடைக்கப் போகிறது? என் மனமும் உடைந்துவிட்டது. இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று உன் மனதில் உள்ள வருத்தங்களை நினைத்து நீ ஓடிக்கொண்டு இருக்கின்றாய். விலகியவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். தீராத துயரத்தோடு நீ ஒருவரை தேடிக்கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? அந்த தேடிக்கொண்டு இருக்கும் பெண்ணான் அவள் உன் விரும்பி உனக்கான வசம் வந்து உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான எல்லா நிலையும் உருவாக்கிவிட்டுத்தான் இப்பொழுது இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எனது இந்த வார்த்தைகள் நீ கேட்கும் நிமிடமே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தத்தான் போகிறது. நான் வெற்றிக்கான ஒன்றை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ இதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். உன்னை புறக்கணித்து விட்டு உன் அன்பை தூர எறிந்துவிட்டு உன்னை உதாசீனப்படுத்தி விட்டவர்களை பற்றி மனதிற்குள்ளே புழுங்கிக் கொண்டு இருக்காதே. நீ படும் கஷ்டமெல்லாம் நான் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கின்றேனோ என்றும் என் மேல் கோபத்தை வைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்மேல் அளவு கடந்த நம்பிக்கையை வைத்தும் ஏனம்மா எனக்கு இப்படி ஒரு சோதனையை தந்து விட்டாயே என்று உன் மனதில் நீ தீராத வருத்தத்தோடு இருக்கின்றாய். உன் நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டேனோ என்று எண்ணி விடாதே. இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டும் ஒன்றுமே செய்யவில்லையோ, அடுத்தடுத்து என் வாழ்க்கைக்கான அச்சாரத்தை போடவில்லையோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இறுதி வரை கேள். எதற்காக இந்த விஷயம் உனக்கு இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது? உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்கள் என்று சொல்வதற்கான நிலையைத்தான் வந்திருக்கின்றேன். உன் மீது அக்கறையோடும் உன் மீது ஆசையோடும் உன் மீது உனக்கான வெற்றியோடும் உன்னை தேடி அவர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் நான் உன்னிடத்தில் வைப்பதற்கான தகுதியை உருவாக்கி கொண்டு இருப்பேன். ஆனால் நீதான் அவர்களின் மீது அழுகையோடும் கண்ணீரோடும் இரக்கத்தோடும் என் இரக்கத்தை பார்த்தாவது என்னிடம் வந்துவிடு என்று நீ உன் அழுகையை அவர்களிடம் காட்டிக்கொண்டு இருக்காதே. அப்படி இருக்கும் அன்பு அங்கு நிலையானதாக இருக்காது. உண்மையான அன்புக்கு எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. அப்படி ஒன்றை தருவதற்குத்தான், நான் தரமான ஒன்றை தருவதற்குத்தான் என் பிள்ளையை உன்னிடம் காத்து கொண்டே இருக்கின்றேன். உன் அன்பு பொய்க்காது என்று தேறிக்கொண்டு இருக்கும் போது நீ ஓடிக்கொண்டு இருக்கும் நதியைப் போல எதையோ நினைத்து கொண்டு இருக்காதே. ஓடிக்கொண்டு இருக்கும் நதியை நாம் தடுத்து நிறுத்திவிட்டால் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் அல்லவா? அப்படித்தான் உன் அன்பானவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ என்று எண்ணி விடாதே. நீ கவலை கொள்கின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை மாற்றிக்கொள்வதற்கும் உன்னை செதுக்கிக் கொள்வதற்கும் தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். வருவதும் போவதுமான உன் மனதின் பயண சுமையால் புரியாத பாதகங்கள் வந்து உன்னை அங்கு சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது நான் இதன் பின்பு என்ன செய்ய போகிறேன்? அவர்தான் வேண்டும் என்று என்னிடம் நிலையாக இருந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையில் என்ன தோன்றுகிறதோ அதை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். வீழ்கின்ற அளவுக்கு உன் மனதை அங்கு காயப்படுத்தி விட்டார்களே என்று எண்ணிக்கொள்ளாதே. அத்தனை நிலைகளையும் தாண்டி உனக்காக உன்னிடத்தில் நான் கொண்டு சேர்ப்பது அவரைத்தான் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். எதற்காக நீ காத்து கொண்டு இருந்தாய், யாருக்காக காத்து கொண்டு இருந்தாய் என்ற நிலையை அறிந்துவிட்ட பிறகும் நான் அமைதி கொள்வேனோ என்று எண்ண வேண்டாம். என் கண்ணின் மணியே, உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்தை நீ பார்த்து செய்து கொண்டு இருக்கும் போதும் கவனக்குறைவான வார்த்தைகள் தான் சர்ச்சையில் முடிந்து இங்கு கடுமையான சிலரின் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைத்து வருந்தாதே. அந்த கசப்பான வார்த்தை பிறர் மனங்களில் வெறுப்பை உருவாக்கி விடுகிறது. வார்த்தைகளின் அர்த்தம் தெரியாமல் பேசிவிட்டு சென்று விட்டார்களே என்று நீ நினைத்து கொள்கிறாய். என் கண்ணின் மணியே, அந்த அர்த்தத்தை அங்கு அறிந்து பேசிவிட்டால் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று அவர்
அவர்களுக்கு புரியவில்லையே. சர்வ நிச்சயமாக அதையும் புரிய வைத்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நான் இங்கு அவரை உன்னிடமே கொண்டு சேர்க்கப் போகிறேன். விரும்பி வந்தவர் அங்கு விலகி சென்று விட்டாரே, வெற்று காகிதம் என்ன தூக்கி எறிந்து விட்டாரே, என்னை புரிந்து கொள்ளாமல் இங்கு பிரிந்து விட்டாரே என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த பிரிதலிலும் புரிதலான வாழ்க்கை முறையை நீ செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன். நேர்மையோடு துணிந்து செயல்பட்டு உனக்கான பாதையை அடைவதற்கான துணிச்சலை எடுத்துக்கொள். அந்த வெற்றி பாதையை நான் தருவதற்குத்தான் உன் மனதில் மன வலிமையும் தைரியத்தையும் கொடுத்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது தயக்கத்தையும் தோல்வியும் மனதோடு வைத்து கொண்டு நீ என்னென்ன நினைத்து கொண்டு அங்கு உன் செயலை செய்து விடாமல் இருந்து கொண்டு இருக்காதே. எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்தும் எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்தும் பின்வாங்கி விடாதே. என் கண்ணின் மணியே, உழைப்பதற்கு பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் வளர முடியாது. அதுபோல கஷ்டத்தை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் சந்தோஷமாக வாழ முடியாது. எதை உணர்ந்து வாழ வேண்டுமோ அதை உணர்ந்து வாழ்வதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைக்கிறது. அதை முறையாக வாழ்ந்தால் முன்னேறி கொண்டே இருக்கலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்வில் நம்மோடு பயணிப்பவர்களுடன் நாம் எவ்வளவுதான் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் சில சமயங்களில் நமக்கு கிடைப்பது என்னவோ வலியும் வேதனையும் தான் என்று நீ பிரிந்தவர்களை பற்றி தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, ஈரை நாட்டப்படி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அது நடந்து கொண்டு இருக்கட்டும் என்ற நம்பிக்கையின் பயணத்தில் நீ தொடர்ந்து கொண்டே இரு. எல்லாவற்றையும் இந்த தாயானவள் பார்த்து கொண்டு நமக்கான அருளை புரிவாள் என்பதை நீ உணர்ந்து கொண்டு நீ நினைத்ததை அடைவதற்கான ஒரு லட்சியத்தின் பயணத்தை தொடங்கி கொண்டிரு. உனக்கான உறவானவர உன்னை தேடி உன் வாழ்க்கையின் பயணத்தில் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யத்தான் போகிறார்கள். மழையில் உருவாகும் அருவி தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்வது போல நீ தனது லட்சியத்தில் உறுதியான தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். எதை எப்படி செய்தால் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதில் நீ உறுதியாக இரு. எப்படியாவது நீ உனக்கு நியாயமான முறையில்தானே உன் கடமையை முயற்சி செய்ய அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். காலம் கடந்து நிறைவேறிவிட்டதோ என்று எண்ணி விடாதே. தாமதமானாலும் தரமான ஒன்றாகத்தான் உன் கையில் வந்து சேரப்போகிறது. கனவு கண்டவர் கனவு கண்டதோடு விட்டு விட்டு விலகிவிட்டார்களே என்று நினைத்து கொண்டு இருக்காதே. என் கண்ணின் மணியே, உன் மனம் வேதனை அடையும் போது நானும் இங்கு வேதனை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி நீ கண்டு கொள்ளாமல் இரு. வேண்டாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் இரு. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லதாக இருக்கும். தேவையற்ற கேள்விகளுக்கு மற்றவர்களிடம் பதிலளித்து கொண்டு உன் நேரத்தை விரயமாக்கி கொண்டு இருக்காதே. முதலில் உன் வாழ்க்கையின் மீது கவனத்தை செலுத்து. யாருக்கும் எந்த விஷயத்திலும் அங்கு உன் மனசாட்சிக்கு உட்பட்டு தானே செயலை செய்து பார்த்து கொண்டே இருக்கின்றாய். அதன் பிறகும் இதை நினைத்து வருத்தப்படுகிறாய். சில விஷயத்திற்கு காலம்தான் பதிலளிக்கும் என்றால் அந்த காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. வாழ்வில் ஏற்படும் காயங்களால் வலிகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று உன் மனம் தவியாக தவித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நீ வெற்றி பெற வேண்டும் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. அதில் புன்னகையோடு எதிர்கொண்டு உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்றுதான் நான் சொல்கிறேன். வாழ்வில் வெற்றி பெறுவதென்பது அவ்வளவு கடினமானதா என் தாய் என் கூட இருந்தும் என்று சிந்திக்கிறாய். என் பிள்ளையே, இங்கு வெற்றி பெற வேண்டுமென்றால் என்ன செய்தாய் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நீ செய்யும் செயலை முழு விருப்பத்தோடு செய்ய வேண்டும். அத்தோடு இரையச்சமும் நிச்சயம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் முறையில் வெற்றியை நீ எதிர்கொள்ள முடியும். இறைவனின் விருப்பப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் நமக்கு புது புது பாடங்களை கற்பித்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக நம் இறுதி நாள் வரை புது பாடங்களை அனுபவங்களையும் பெற்று நமக்கான வெற்றியை பெறுவது
பெறுவதற்கான ஒரு நீண்டகால போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியதிருக்கிறதே என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த போராட்டத்தையும் தாண்டி உனக்கு பிடித்ததை அடைவதற்குத்தான் இவ்வளவு கால வழிகளை நீ பொறுத்து கொண்டு இருக்கின்றாய். அதற்கான அர்த்தத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன். நீ எதை நினைத்து வருத்தப்பட்டாய்? யார் வர வேண்டும் என்று யோசித்தும் சிந்தனை செய்தும் கொண்டு இருந்தாய். அவரை உன்னருகில் வந்து உனக்கான பாதையை தரத்தான் போகிறார். எவர் மீதேனும் வெறுப்பை காட்டிக்கொள்ளாமல் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிரு. சர்வ நிச்சயமாக உன் அன்பையும் புரிந்து கொண்டு உனக்கானவர் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். வெற்றிக்காக காத்திருக்கும் என் கண்ணின் மணியே, உண்மையான உறவு உன்னை தேடி வரும் நிலையை நான் உருவாக்கிவிட்டேன். அந்த பெண்ணின் அதிர்ஷ்டம் உன்னை வாழ்வில் முன்னேறத்தான் வைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். ஓம் வராகி தாயே போற்றி.